அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 இன்னைக்கு பார்க்க போறது பொது அறிவு. பாத்தீங்கன்னா நம்ம கலைவாணி அகாடமி 7 to 9 டெய்லி லைவ் கிளாஸ் தமிழ், இலக்கணம் பிளஸ் மேக்ஸ் ரெண்டுமே நடத்தி கொடுக்குறோம். 7 to 9 நீங்க பாருங்க நம்ம அகாடமியில. அடுத்தது பொது அறிவு. மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் மார்க்கு குறையிற சப்ஜெக்ட் எதுனா பொது அறிவு. ஏன்னா அந்த 100 நாள்ல உங்களால எப்படி முடிக்க முடியல. டிஎன்பிசி பாத்தீங்கன்னா அவங்க சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம், கால வரிசைப்படுத்த சொல்றாங்க. ஏறு வரிசையில எது சொல்றாங்க, இறங்கு வரிசையில தவறான என கேட்கறாங்க, சரியான என கேட்கறாங்க. நேரறிவினா கொஞ்சம் தான் கேட்கறாங்க. அப்ப அவங்க சில புக்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பொது அறிவு இன்னைக்கு பாலிட்டிக் பார்க்குறோம். லக்ஷ்மிகாந்தன் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஸ்கூல் புக், மெயினா ஸ்கூல் புக். சார் எல்லாத்தையும் ஸ்கூல் புக் 6ல இருந்து 12 வரையும் படிக்க முடியுமான்னா, நமக்கு இந்திய அரசியலமைப்பு 6வது லெசன் கவர் ஆகுது, 10ஆம் வகுப்புல கவர் ஆகுது, 12ஆம் வகுப்புல ஒரு 2 A4 ஷீட்ல முடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இதான் ஷார்ட் நோட்ஸ் சொல்லுவாங்க. புக்கை உடைச்சிடும். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல படிக்கிற மாதிரி படிக்கணும். குரூப் 4 பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொரு மாணவன் வர்ற கொஸ்டின் பேப்பரை படிப்பீங்க, அங்க எக்ஸாமுக்கு போவீங்க, அந்த இடத்துல வந்தா எழுதுவீங்க, வரலாம் விட்டுட்டு வருவீங்க. அப்படி கிடையாது போட்டித் தேர்வு எக்ஸாம்னா. ஒரு குரூப் 4 புக்ஸ் சிலபஸ் பேஸ்டு இந்த புக்கு ஸ்கூல் புக் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. அப்ப இந்த புக்கை 4ஆ உடைக்கணும். 400 பேஜ் இருக்குதுன்னா 40 A4 ஷீட்ல கொண்டு வந்துடணும். 400 பேஜ் 100 பேஜா உடைங்க. அது உடைக்கிறது தான் இந்த மாதிரி ஷார்ட் நோட். 10 பேஜ் இந்திய அரசியலமைப்பு இருக்குது. அதை 2 A4 ஷீட்ல கொண்டு வந்துட்டான். எக்ஸாமுக்கு போகும்போது இதுல ஒரு A4 ஷீட் இருக்கு, எல்லாமே படிச்சுடுவோம். ரைட்டுங்களா? 2 A4 ஷீட், ஒரு A4 ஷீட் தான் இருக்கணும். இதுல மெமரி இருந்தாலும் எடுத்துட்டு மெமரி தான் வைக்கணும் நம்ம. அப்போ 2 A4 ஷீட்டை ஒரு A4 ஷீட்டை கொண்டு வந்துடணும் எக்ஸாமுக்கு. சரி பார்ப்போம் எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு கத்தரம் பாருங்க. இனிமே நீங்க எல்லாம் எடுக்க முடியாது ஷார்ட் நோட்ஸ். ஏன்னா 120 நாள் தான் இருக்குது. நம்ம கலைஞ அகாடமி பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் நாங்க. ரைட்டுங்களா? சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அவ்வளவுதான் இருக்கணும் ஷார்ட். ஒரு A4 ஷீட்ல அவ்வளவுதான். லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல என்ன நடந்தது, இந்தியாவுக்கான சுதந்திரம் வேணும்ட்டு ஒரு முழக்கம் ஏற்பட்டது. சரி, 2வது கொஸ்டின் 1934 எம்என் ராய். எம்என் ராய் அவர் யாருன்னா சிபிஐ பவுண்டர். இந்தியாவுக்கான அரசியலமைப்பை உருவாக்க கோரிக்கை வச்சவர் அவர்தான். அடுத்தது 3வது கொஸ்டின் 1935 ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ். அவங்களும் இந்தியாவுக்கான அரசியலமைப்பை கோரிக்கை வைக்கிறாங்க. 4 1938 ஜவஹர்லால் நேரு அவர்கள் வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில அரசியலமைப்பை இனங்களுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கோரிக்கை வைக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அஞ்சாவது கொஸ்டின்ஸ் 1940 ஆகஸ்ட் அறிக்கை. லார்டு லின்லித்கோ வைஸ்ராயா இருந்தாரு. லார்டு இதெல்லாம் எழுதக்கூடாது, இல்ல பேஜ் அதிகமா போயிடும். தெரிஞ்சுக்கணும். 1940 ஆகஸ்ட் அறிக்கை. லார்டு லின்லித்கோ அவர் என்ன பண்றாருன்னா, தனி அரசியலமைப்பு உருவாக்குவோம். 1939 இருந்து 42 வரை போர் நடக்குது. 2ஆம் உலக போர் நடக்குது. போர் முடிஞ்ச உடனே நாங்க எழுதி தரோம். ரைட். ஆனா இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து உருவாக்குவோம்னு சொல்றாரு. அடுத்தது 6வது கொஸ்டின் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 கிரிப்ஸ் ஜாஃபர் கிறிஸ்டோபர் அந்த தூதுக்குழு வருது. ஆக இவங்க வந்து கிரிப்ஸ் தூதுக்கு கூடுதல் சலுகை ஆகஸ்ட் ஆஃபர்ல கொடுத்திருக்காங்களா.
இவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவுக்கு இந்தியருக்கான அரசியலமைப்பை நீங்களே உருவாக்குங்க, ஆனா போருக்கு பின்னுதான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றாரு. காந்தியடிகள் அவர் சொல்றாரு, போருக்கு பின் பின் தேடிட்ட காசோலை. அதனால அதெல்லாம் நிராகரிச்சிட்டாரு. சரி, 7வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபை 1946 1946 அரசியல் நிர்ணய சபை இது 19/2/1946 டேட் அன்னைக்கு. அரசியல் நிர்ணய சபை 1946 19/2/1940 அன்னைக்கு அரசியல் நிர்ணய சபை வருது. சரிங்க, அடுத்த கொஸ்டின். அடுத்தது அந்த 8வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் யாரு கேட்கலாம். அப்ப உறுப்பினர்கள் யாருன்னா பாட்ரிக் அரசியல் நிர்ணய, இப்படி எழுதி தந்துடுறேன் நான். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் 1 பாட்ரிக் லாரன்ஸ், 2 ஏவி அலெக்சாண்டர் 3 ஜாஃபர் கிரிப்ஸ், அங்க 42ல இருந்தாரு, அவர் தான் ஜாஃபர் கிரிப்ஸ். சரிங்களா, ஜாஃபர் கிரிப்ஸ். அடுத்தது பாருங்க, இந்த அரசியல் நிர்ணய சபை இவங்க 3 பேர் உருவாக்குறாங்க. அப்ப எப்படி உருவாக்குனாங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் 389 உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள். எப்படின்னா அன்னைக்கு இந்தியாவில மக்கள் தொகை 38 கோடியே 90 லட்சம் 38 கோடியே 90 லட்சம் அன்னைக்கு இருந்தது. 10 லட்சத்துக்கு ஒரு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில உங்களுக்கு அன்னைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. இருந்த 389 உறுப்பினர்கள்ல பாத்தீங்கன்னா 15 பெண்கள். ரைட்டுங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது 10வது கொஸ்டின். முதல் கூட்டம் எப்ப நடந்தது? முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. 11வது கொஸ்டின்ஸ். கருப்பொருள் பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவர். அடுத்தது 12வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சினந்தா சின்ஹா. அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்களாம் உட்காந்து எழுத வேண்டாம், டைம் இல்லை. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா எங்க கிட்ட இது பிரிண்ட் பண்ணினதுதான் உங்களுக்கு இன்னும் 1 வீக்ல வந்துடும், கொடுத்துடுறோம். நாங்க மெட்டீரியல இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸா கொடுத்துறோம். எழுதி நல்லா இருக்க முடியாது உங்களால. இதுக்கு மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியல் கொடுத்துட்றோம், நாங்க ரிவிஷனுக்கு கொடுத்துடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, துணைத் தலைவர் யாரு? அரசியலமைப்பின் துணைத் தலைவர் யாருன்னா ஹச்ஜி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு நடைமுறை எப்ப சார் வந்ததுன்னா 1950 ஜனவரி 26. நமது அரசியலமைப்பு எழுதிட்டாங்க, எழுதி அதை திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க. அதாவது அன்னைக்கு படிச்சவங்க எல்லாம் கம்மி, அப்ப எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு உடனே அதை திருத்தங்கள் நிறைய சொன்னாங்க. அது 2423 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன திருத்தங்கள். அடுத்தது நமது அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அது நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கான எவ்வளவு மேல எடுத்தாங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் இருக்கு. பழைய புக்கு 18 நாட்கள் இருக்கு, 2 ஆன்சர் இருக்கு.
சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா செலவு. நமது அரசியலமைப்பு வந்து செலவு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின். நமது அரசியலமைப்பின் செலவு 64 லட்சம். முகப்புரை அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையாகும். நமது அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படும் போது எவ்வளவு இருந்தது? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணை. இப்ப தற்போது எப்படி இருக்குதுன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணை. சரி, சட்டம் எத்தனை முறை இதுவரை 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பிரதிகள் கேட்பாங்க, இந்தி, ஆங்கிலம். இதெல்லாம் நேரடி கொஸ்டின்ஸ், இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது. இதை வச்சுதான் கூற்றுக்காரணம். டெஸ்ட் பேட்ச்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது. இந்த கொஸ்டின் படிச்சாதான் நீங்க அங்க அதை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஸ்கூல் புக் லைன் இது நம்ம கிட்ட மெட்டீரியலா கிடைக்குது. இது சரி, கொஸ்டின் இது வந்து பிரிண்ட் ரெடி ஆயிடுது, உங்களுக்கு கொடுத்துருவோம். 1 வீக்ல வந்துடும். அடுத்தது அப்படியே பிரிண்ட் போட்டு உங்களுக்கு புக் மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 பேஜ் வந்துடும். பெரிய பாடம் வந்து 2 பேஜ், சின்ன படம் ஒரே பேஜ்ல வந்துடும். சரி, நம்மள பாத்தீங்கன்னா கூட்டத்தொடர்கள் எப்படி? நம்ம நிரந்தர தலைவர், அரசமைப்பு நிரந்தர தலைவர் எத்தனை கொஸ்டின்? 29வது கொஸ்டின், ராஜேந்திர பிரசாத். கூட்டத்தொடர் எப்படி நடந்தது? அரசமைப்புனா 11 அமர்வுகள், 166 நாட்கள். வரைவுகளின் தலைவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அடுத்தது இத்தாலி பாணியில் நமது அரசியலமைப்பை இத்தாலி பாணியில் எழுதுனா கைப்பட பிரேம் பெகாரி, நரேன் ரைச்சடா. 2004 தமிழ் செம்மொழியா இருந்தது. 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு, 2008 கன்னடம், மலையாளம் 2013, ஒடியா 2014 வரும் நினைக்கிறோம். ஆமா, ஒடியா 2014. சரி, அடுத்தது தேசிய அவசர நிலை. தேசிய ஏன்னா மலையாளம் கொடுத்துட்டு 1 வருஷம் வந்தாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 2004 தமிழ், 1 வருஷம் கழிச்சு 2005. அடுத்தது பாத்தீங்கன்னா 2008 தெலுங்கு, கன்னடமும், மலையாளம், பிறகு ஒடியா. சரி, இது புக்ல இருக்கு, இப்ப கொடுத்துருக்காங்க ரீசெண்டா, பாத்துக்கலாம் அது. சரி, தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலை என்னது? 352. அவசர நிலை 352 சட்டம் எதுக்கு பயன்படுத்தினா, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வெளிப்புற அவசர நிலை, உள்புற அவசர நிலை கேட்பாங்க. வெளிப்புற அவசர நிலைன்னா உள்புற அவசர நிலைன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, வெளிப்புற அவசர நிலை இப்ப சைனாக்காரன் நம்ம பார்டர் உள்ள வந்தானா அது வெளிப்புற அவசரம். உள்நாட்டிலே கிளர்ச்சி, இப்ப ஜம்மு காஷ்மீர்ல நாடு வேணும்ட்டு தீவிரவாதி, அது உள்புற அவசரம் இல்லை. அப்ப 300 இந்த மாதிரி பிரச்சனை வந்து வெளிநாட்டுல எப்ப நடந்ததுன்னா 1962, 1971, 1975 நடந்திருக்குது. மாநில அவசர நிலை 356. ஒரு 356 பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு சரின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரைத்தாருன்னா அந்த மாநிலத்தை நீக்கிட்டு குடியரசு ஆட்சியை கொண்டு வரலாம். குடியரசு ஆட்சி எப்ப முதல்ல கொண்டு வந்தது எதுனா எந்த மாநிலம்னா 1951 பஞ்சாப். நிரந்தர நிதி சார்ந்த அவசர நிலை, ஒரு இந்தியாவுல நிதி சார்ந்த அவசர நிலை 360. நிதி சார்ந்த அவசர நிலைன்னா என்னன்னா, இப்ப இங்க ஸ்ரீலங்கால சமீபத்துல வந்து பொருளாதார நெருக்கடி, விலைவாசெல்லாம் ஏறிடுது இல்ல, அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்தா 360 பயன்படுத்தலாம். 306 இதுவரை இந்தியாவுக்கு அந்த மாதிரி நிலை நிதி சார்ந்த பிரச்சனை இந்தியாவுக்கு ஏற்படவில்லை. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ண 366 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம்னா மத்திய மாநில அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை நிறுத்தலாம். உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்துடைய அதிகாரி அவங்க நீதிபதியோடைய அவங்க சம்பளத்தை நிறுத்திக்கலாம். அதை நிறுத்தி மத்திய மாநில அரசோட சம்பளத்தை நிறுத்தி மக்களுக்கு பயன்படுத்தலாம். சரி, முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர். வந்தே மாதிரம் அதை பகிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதம் ஜனகன மனகதி ஆனந்த மனம் எழுதியவர் யாருன்னா பகிம் சந்திர சட்டர்ஜி. சர்வதேச அகிம்சை நாள், யாருடைய சர்வதேச அகிம்சை நாளை கொண்டாடுறாங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம். முதல் தேசிய கொடி, நம்ம தேசிய கொடி இருக்குல்ல, அது இப்ப எங்க பாதுகாப்புனா சென்னை புனித ஜார்ஜ் கோட்ல பாதுகாக்கப்பட்ட இருக்குது. தேசிய கீதம் யார் பாடினாங்க எழுதன்ட்டு? ரவீந்திரநாத் தாகூர்.
தேசிய கீத நம்ம தேசிய கீத ஜனகண மனகதி பாடுறோம்ல, அது எத்தனை வினாடிகள் கேட்பாங்க. 52 வினாடிகள். 1896 காங்கிரஸ் மாநாடுல அவர் வந்தே மாதரம் பாடல் பாடியவர் யாருன்னு கேட்கலாம். 1896. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அதாவது ஸ்கூல் புக்ல புக் பேக்ல கொஸ்டின்ஸ். 1896 காங்கிரஸ் மாநாடு இல்ல வந்தே மாதரம் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது இதெல்லாம் எழுதினாலும் இருக்கக்கூடாது, ஏன்னா டைம் இல்லை. நம்ம கொஸ்டின் பேப்பர் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஸ்டடி மெட்டீரியல். இது இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க போன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்றேன். அடுத்து விடுதலை நாள் டெல்லி. விடுதலை நாள் டெல்லியில பாத்தீங்கன்னா கொடியேற்றுற யாருன்னா பிரதமர். குடியரசு நாள் அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. நமது தேசிய கொடியுடைய அகலம் இருக்க ரேஷியோ இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டா 3:2 சொல்லணும். நம்ம தேசிய கொடியை ஒரு துணி தானே, நெய்யப்பட்ட இடம் எங்கன்னு கேட்கலாம்னா குடியாத்தம் சொல்லணும். தேசிய கனி எதுன்னு கேட்டா மாம்பழம். தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். தேசிய கொடி, அதான் தேசிய கொடியை வடிவமைத்தவர். அந்த கொடியை நம்ம தேசிய கொடி வடிவமைத்தவர் யாருன்னு கேட்கலாம், பிங்காலி வெங்கையா. சக ஆண்டு கனிஷ்கர். அசோக சகரம் எத்தனை ஆரம்? 24 ஆரங்கள். நான்முக சிங்கம் எந்த அருங்காட்சியகத்துல இருக்குதுன்னா சாரநாத். தேசிய கீதம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டனா 1950. தேசிய நுண்ணுயிர் லாக்டோபேசில்லாஸ். அரசமைப்பு தினம், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரசமைப்பு தினம் கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணயம் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 64 கொஸ்டின்ஸ் இந்த A4 ஷீட்ல கொண்டு வந்துட்டேன் நான். இதுதான் ஷார்ட் நோட்ஸ். இந்த 64 கொஸ்டின் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு A4 ஷீட்ல கொண்டு வந்துடணும். ஏன்னா இதை திரும்ப திரும்ப நீங்க படிக்கும் போது இது எல்லாமே மனப்பாடம் ஆயிடும். எது மனப்பாடம் இல்லையோ அதை மட்டும்தான் எழுதணும். அப்ப இதை ஃபுல்லா மனப்பாடம் ஆச்சா கடைசியா நமக்கு எது மனப்பாடம் ஆகல. கிட்டத்தட்ட நம்ம 100 A4 ஷீட் எடுத்தோம்னா அதுல ஒரு 50 A4 ஷீட் பாதியை குறைச்சிடணும். உங்களால இதை எழுதி குறைக்க முடியாது. இந்த மாதிரி எழுதணும்னா கண்டிப்பா சோர்ஸ் வேணும். சோர்ஸ்னா என்ன, நிறைய புத்தகம் வேணும். உங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்காது, பரவாயில்ல, நீங்க எடுக்க தேவையில்ல. இந்த ஸ்டடி மெட்டீரியல் நாங்க கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்றோம். இப்ப நீங்க படிக்கிறத படிச்சுட்டு இதை ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 100 பாடம் 100 A4 ஷீட் 100 A4 ஷீட் போதுமானது. பெரிய படம் 2, சின்ன படம் 1 A4 ஷீட். அதை லாஸ்ட்ல நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே கூட வந்தாலும் ஒரு 100 பாடத்துக்கு 2 வச்சாலும் 200 A4 ஷீட் தான். ஒரு பாடத்துக்கு 2 பேர் 10 நிமிஷத்துல ஒரு 1/4 மணி நேரத்துல இதை ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே. அதாவது புத்தகத்தை படிப்பதற்கும் எழுதி படிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க புத்தகத்துல படிச்சீங்கன்னா அப்படியே மனப்படாது, அது அப்ப மனப்படம் ஆகும். ஆனா திரும்பி புதுசா ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி பார்த்து ஒரு 1/2 an hour எழுதிடலாம். ஒரு 2 பக்கம் நீங்களா எழுதுனாதான் லேட் ஆகும். இந்த மெட்டீரியல் வாங்கி நீங்க பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்கா படிச்சுடுவீங்க. ஏதாவது டவுட் இருந்தா போன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான். உங்களுக்கு 7 to 9 லைவ் கிளாஸ் தமிழ் இலக்கணம் மேக்ஸ் நடத்துறா, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. நன்றி, வணக்கம்.